பணிவோம். இது மாதா தொலைக்காட்சி. இனி இல்லந்தோறும் இறையாட்சி. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழைப்பு திருப்பாடல். அழைப்பு பல்லவி. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆரையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். கரையையும் அவர் கைகளே உருவாக்கின. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்குவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். எத்துணை நலம்! அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர். நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இரவை நிறைத்த இருள் மறைந்ததுவே, கரையில் விடிவெள்ளி ஒளிந்தெழுந்ததுவே. இறைவா, எல்லாம் வல்லவா, உமது திருத்தாள் பணிந்து வேண்டுகிறோம். இறைவன் நம்மேல் இறங்கி அனைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறை அன்புடனே இறைவன் தாளாம் இறை அரசை நமக்கு ஈந்திட வேண்டுதல். இதனை இறைவா கேட்பீர். விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன்
ஆண்டருள்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது. நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என் பகைவர்க்கு நேர்வதை என் கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே. இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும். ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. படைத்தவரே, என்றென்றும் போற்றுதற்குரியவர். தானியேல் புத்தகம் கிரேக்க இணைப்பு. அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அல்லேலூயா.
எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேற்றற்குரியது. ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கிருபைகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேற்றப் பெறுவீராக. ஏத்தி போற்றப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை போற்றுங்கள். உங்கள் ஆன்மாவோடு அவரை போற்றுங்கள். அதாவது உடலை ஆன்மாவையும் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்துங்கள். திருப்பாடலின் 150. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரைவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சலங்கையுடன் அவரை போற்றுங்கள். கைத்தாள ஒளி முழங்க அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். அல்லேலூயா. இரண்டாம் திருமுகம் அதிகாரம் 2 8 மற்றும் 11 முதல் 13 வரை. தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். பின்வரும் கூற்று நம்பத் தகுந்தது. நாம் அவரோடு இறந்தார். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். ஜக்கரியாவின் பாடல் முன்மொழி. பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும்
நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு மாட்சியும் மாண்பும் ஆட்சியும் வல்லமையும் எல்லா காலத்திற்கும் உரியதாகுக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். உலகை படைத்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். பாவிகளாகிய நாங்கள் உமது அருளை வேண்டி நிற்கிறோம். இப்போது உம்மை அறிந்து ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருக்கின்றீர். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். உம்மகன் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார். நாங்கள் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழியை விட்டு அகலாதிருக்க அருள் புரியும். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். இன்று நாங்கள் மகனின் உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். எம் வாழ்வின் துன்பத்திலும் இன்பத்திலும் அது ஆழ்ந்த அக்களிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதாக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறை வேண்டுதல் பற்றுதலையும் உம்மை புகழ்வதில் ஆர்வத்தையும் தாரும். நாங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துவோமாக. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்போடு எம்மை ஆதரிக்கும் ஆண்டவரே, உம் இரக்கத்தினால் அமைதியை நாடுகின்ற மனிதரின் செயல்களை நெறிப்படுத்தியருளும். இதனால் உமது திருச்சபை அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் உமக்கு ஊழியம் செய்வதாக. மோடு ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி.